அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல நம்ம கோவலம் மட்டர் கிரேவி ரெசிபி பார்க்க போறோம். அது எப்படி செய்யணும், என்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, இப்போ நம்ம நேரடியாக ரெசிபிக்குள்ள போயிடலாமா? நான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் செய்யறது பார்த்தீங்கன்னா நம்முடைய விஹா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய, அதாவது நான் காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பேர் விஹா அப்படின்றது தெரியும். அது ஆன்லைன் அப்படின்னு ஆன்லைன் ஷாப்பிங்ன்ற காரணத்தினால விஹா ஆன்லைன் நான் சொல்லுவேன் எப்பவுமே. அதுக்கு தனியாக ஆப்பும் இருக்கு. காமர்ஸ் வெப்சைட் விஹா ஆன்லைன் என்கின்ற பேர்ல இருக்கு. www.viha.online அப்படின்னு போட்டீங்கன்னா எங்களுடைய காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதே போல இப்போ ஆப் ஒரு 4-5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன். நாங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ற காரணத்தினால அது உங்களுக்கு ஆப் இப்போதைக்கு கிடைக்காது. ஆனா ஆப் ரொம்ப காலமா இருக்கு. ஒரு 4-5 வருஷமா எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேலான நபர்கள் அதை டவுன்லோடு பண்ணியிருக்காங்க. அது வேலை செஞ்ச உடனே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதுல அனைத்து விதமான பொருள்களும் கிடைக்கும். அனைத்து விதமான கேட்டகரிஸ்லயும் நீங்க போய் பொருள்கள் வாங்கி கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணுன்றவங்க எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல விஹா கடை இருக்கு. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் எங்களுடைய காமர்ஸ் வெப்சைட்டுக்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய விஹா ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் அத்தனையுமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல இருக்கும். இன்னும் கூடுதல் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சமைக்கும் போது சொல்றேன், இல்லாட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். சரி, இப்போ நேரடியாக சமையல் செய்யும் முறை, அதாவது கோவலம் மட்டர் கிரேவி செய்யும் முறைக்கு நம்ம போயிடலாமா? அதற்கு தேவையான பொருள்கள் எல்லாம் பாருங்க, நான் இங்க வச்சிருக்கேன். விஹா ஆன்லைன்ல நல்ல முழு முந்திரி பருப்பு பார்த்தீங்களா, நெய், பசுனை, சுத்தமானதெல்லாம் இருக்கு. இந்த குட்டி குட்டி பாத்திரத்தை பத்தி கட்டாயம் கேட்பீங்க. இதெல்லாம் பீங்கான். அப்புறம் இந்த மண், இது நம்ம பல்லவி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தாங்களாம். நீங்க தான் சமைக்கிறீங்களேம்மா, நான் வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப அழகா இருக்கு, குட்டி குட்டியா இல்ல? சரி, இப்போ இந்த பொருள்களை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொருளெல்லாம் இருக்கட்டும். இப்போ துருவிய தேங்காயும் முந்திரி பருப்பையும் அரைச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு முத்து முத்தா இருக்குல்ல, சுத்தமா இருக்கும். நல்ல தரமான பொருள்கள் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க. இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அரைச்சுக்கிறேன். அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சம் நெய், கொஞ்சம் இழுப்பெண்ணெய். இந்த நெய்க்கு நிகராக பாத்தீங்கன்னா இழுப்பெண்ணெயில நல்ல சுவை இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குல்ல. சமைக்கிறதுக்குன்னு இழுப்பெண்ணெய் வேற, அது கொஞ்சம் பதப்படுத்தி என் வீட்டுக்காரோட ஊர்ல இருந்து வரும். சூடான உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, சீரகம் இருக்கு இல்லையா, அது போட்டு பொரிய விடணும். அதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறம் மாறும் வரைக்கும் வதக்கலாம். கறிவேப்பிலையே இதுல போட்டுறணும். அடுத்தது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கணும். இப்போ நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் ஒன்று போட மறந்துட்டேன். கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சீரகம் போட்டு இத்தினூண்டு உளுத்தம் பருப்பு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் வாசனையாக. ஏன்னா தமிழ்நாட்டு ஸ்டைல் இல்லையா, அதனால் இப்போ நடுவில் நான் உளுத்தம் பருப்பு போட்டு சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போடும். அதை நல்லா செவக்க வதக்கிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். பிங்க் ராக் சால்ட் தான் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூளும் அதில் சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இது காஷ்மீரி மிர்ச்சி சேர்த்துருக்கேன், அது ரொம்ப காரம் இருக்காது. அடுத்தது இதில் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் சீரகம் வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கணும், அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கணும். இப்போ தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம், வெந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்பீங்க எவ்வளோ தக்காளிங்க போட்டீங்க அப்படின்னா, 2 தக்காளி போட்டேன். பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கி போட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேங்க. சீரகத்தூள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு நமக்கு தெரியும், ஓரளவுக்கு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். தாளிக்கும் போது சீரகம் போட்டது 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன்.
இன்னும் கொஞ்சம் வேகணும் இது. இப்போது நம்ம கடாயை திறந்து பார்க்கலாம். நான் நடுவில் உப்பும் பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரியுது இல்லையா? இந்த நேரம் பார்த்து நம்ம இந்த பீஸ், அதாவது பட்டாணி இருக்கு இல்லையா, எனக்கு பச்சை பட்டாணி கிடச்சிது. 2 நாள் முன்னாடி தான் வாங்கினேன். பாருங்கள், நல்லா முளை விட்டுருச்சு வேறு. நல்லது முளை விட்டு சாப்பிட்டா. இந்த மாதிரி பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லை காஞ்ச பட்டாணி தான் இருக்குன்னா முதல் நாள் இரவே ஊற வச்சுக்கிட்டு நீங்கள் வேக வச்சு அப்புறம் அதில் போடுங்க. நான் இது இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பின்னாடி கொத்தமல்லி இலைகள் கார்னிஷிங்காகவும் சரி, இல்லை நல்ல சுவையாக இருக்கணும் அப்படின்னா நடுவுலையே சேர்த்து விட்டுறலாம். இப்போ இருக்கிறது கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சோம் இல்லையா, விழுது பச்சை இந்த தேங்காயும் முந்திரி பருப்பும் அதையும் சேர்த்துக்கணும். ஒரு கிரேவி அளவுக்கு நமக்கு தேவை. சப்பாத்தி கூட இல்லை எந்த வகையான ரைஸ் வெரைட்டி செஞ்சாலும், இல்லை நம்ம வெறும் சாதமே வேக வச்சுருந்தா கூட அது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இப்போது நல்லா கலந்து விட்டு திரும்பவும் வேக விடலாம். பச்சை பட்டாணி உங்களுக்கு தெரியும் சீக்கிரத்துலேயே வெந்துடும். அதனால் நான் இப்போ மறுபடியும் இதை மூடி வைக்கிறேன். இதில் மீதம் இருக்கிற தக்காளி முழுசாக இருந்ததுன்னா அதில் இன்னும் வெந்துடும் அது. இப்போது நான் லிட் திறந்து பார்க்குறேன் இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு. வா வா வா, ஆஹாஹா, வாசனையே என்னமா இருக்குது தெரியுமா? அவ்வளோ நல்லா இருக்கு வாசனை. அதாவது ஒரு வாசனையே ஒரு ரெசிபியோட டேஸ்ட்டு சொல்லிடும். மசாலா வாசனை கரெக்டாக வருது. இப்போ நான் இது டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ அந்த கிரேவி பாருங்கள், நான் இந்த மண்பானையில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் கொத்தமல்லி இலைகள் போட்டு ரொம்ப அழகாக கார்னிஷ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டுங்க. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். நான் சொன்ன அளவு மாற்றாமல் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். நான் ஒருத்தர்கிட்ட போய் சமையல் கொஞ்சம் காலம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன்ல, அதில் இவங்க சொல்லி கொடுத்தாங்க. பஞ்சாபி லேடி, அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. சரி, இந்த கிரேவியை எது கூட மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக வெள்ளை சோறு கூட நம்ம சாப்பிட்லாம். மற்ற எந்த வகையான ரைஸ் வெரைட்டி செஞ்சாலும் சாப்பிட்லாம். எந்த வகையான நீங்கள் சப்பாத்தி வெரைட்டிஸ், நான் வெரைட்டிஸ் செஞ்சால் கூட அது கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் தேப்லா இதுக்கு முந்தைய ரெசிபி செஞ்சு காமிச்சேன். அந்த தேப்லா கூட சாப்பிட்டு காமிக்க போகிறேன். அது கூட ரொம்ப நல்லா செட் ஆகும். நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அடுத்தது அதுக்கு தொடர்ந்து கிரேவி தர்றேன்னு. இது ரெண்டும் மேட்ச் ஆகும், சாப்பிட்டு பாருங்கள். இந்த மேத்தி தேப்லா போன ரெசிபியில் செஞ்சேன்ல, அது கூட இந்த கோவலம் பீஸ் கிரேவி அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. உண்மையாலுமே நான் செஞ்சேன்றதுக்காக சொல்ல, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். கமெண்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. A1 பிரமாதம். கட்டாயம் நீங்கள் செய்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேங்க. நம்ம வீஹான் பற்றியும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சரி, புதுசாக நாங்கள் பார்க்குறோங்க வீஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. இ-காமர்ஸ் வெப்சைட் நடத்திக்கிட்டு வரேன். இது தவிர பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பும் இருக்கு. வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்ட இருக்கும் அந்த ஸ்பெல்லிங் வீஹா ஆன்லைன் அப்படின்னு. அந்த ஸ்பெல்லிங் அப்படியே கொண்டு போய் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு வாரத்துக்காக அந்த ஆப் உங்களுக்கு தெரியாது. அதனால என்னடா இவங்க புருடா விடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் 1.5 லட்சத்துக்கும் மேலான மக்கள் எல்லாம் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பொருள்கள் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, பச்சை கலர்ல இருக்கா அப்படின்றது பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொருள்கள் வாங்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இ-காமர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பொருள்கள் ஆர்டர் போடலாம். www.viha.online அப்படின்னு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கனாலே எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல பொருள்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானதே ஆர்டர் போடலாங்க. பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க. அங்க பொருள்களை நேராக நீங்க பார்த்து, சில சமயம் நாங்க வரும்போது என்னையும் நேராக பார்த்து பொருள்களை நீங்க வாங்கிக் கொள்ளலாம். இப்போ இதை தவிர இன்னும் சில விஷயங்கள் சொல்றீங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி யாராவது வேற எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயே அவங்க பொருளுக்கு என்னுடைய வீடியோ, ஆடியோ, புகைப்படம் எல்லாம் பயன்படுத்தினாங்க, இல்லை என்னுடைய வீஹா லோகோவை பயன்படுத்த முடியாது, அப்படி பயன்படுத்தினா பெரிய கேஸ் தான் போட்டு அப்புறம் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய தடுத்துக்கிட்டு வர்றோம் அப்படி தெரிஞ்சது கூட. அப்படி பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லையாவது என்னுடைய பெயர்
அதான் சொன்னேன்லே, இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வித்தாங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட். நம்ம ஒரே ஒரு வெப்சைட் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் மற்றும் எங்களுடைய விஹா கடையில மட்டும்தான் எங்களுடைய பொருள்கள் கிடைக்கும். வேறு எங்கேயும் கிடைக்காது. விஹா கடைக்கான கிளைகளும் வேறு எங்கேயும் இல்லை அப்படின்றத நான் ஒவ்வொரு பதிவுலேயே சொல்லிக்கிட்டு வரேன். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.